பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். நாகு மல்லி வரேன்னு. நாகு என்னையா நாகு நாகுன்னு கத்திக்கிட்டே இருக்க? கூப்பிட்டுட்டே இருக்கேன், உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ள வேலையா இருப்போம், போட்டதை போட்டபடிக்கு அப்படியே வர முடியுமா? என்ன விஷயம் சொல்லு. இந்தா இத புடி முதல்ல. என்னையா அது அதிசயமா இருக்கு? நீ பூவெல்லாம் வாங்கிட்டு வர ஆள் இல்லையே. வீட்டுல 2 பொம்பளைங்க இருக்கீங்க, தலைக்கு பூ வைக்காம இருக்க கூடாதுல்ல, அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். உன் தங்கச்சிக்கு வாங்கிட்டு வந்திருப்ப, கூட நான் இருக்கேன், அதான் பாவமேன்னு எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்க. இந்தா இதுல லட்டு ஜிலேபிலாம் இருக்கு, சாப்பிடுங்க. யோ என்னையா அது அதிசயமா இருக்கு? உன்னை கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட நீ இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்தது இல்லையே, இன்னைக்கு இத்தனையும் வாங்கிட்டு வந்திருக்க, என்னையா விஷயம்? சொல்றேன். இந்தா என்னையா இவ்ளோ நகை வாங்கிட்டு வந்திருக்க? ஏதியா பணம்? ஊர்ல காசி என்கிட்ட பணம் கேட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல, அவரு கொடுத்துட்டாரு, அதான் கையோட நகையா வாங்கிட்டு வந்துட்டேன். அரவிந்த் அம்மா உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 15 பவுன் போட்டா தானே நமக்கு கௌரவமா இருக்கும், அதனால தான் 15 பவுன் நகையும் வாங்கிட்டு வந்துட்டேன். மல்லி எப்படிமா இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா? அண்ணே, நீ எதுக்குன்னா இவ்ளோ சிரமப்படுற? தங்கச்சிக்கு அண்ணன் பண்றதுல என்னமா சிரமம் இருக்கும்? நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த கல்யாணத்தை ரொம்ப நல்லபடியா நடத்தணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதில் தான் என் கௌரவமே இருக்கு. அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவோமா? யோ அவங்களே முடிஞ்சதை பண்ணுங்கன்னு தானே சொன்னாங்க. ஒரு 5-6 பவுன் போதும்ல, நீ எதுக்கு 15 பவுன் வாங்கிட்டு வந்திருக்க? அப்புறம் கடன் அடைக்கிறதுக்கு நீ தானே சிரமப்படணும். அதெல்லாம் உழைச்சி அடைச்சிடலாம். நம்ம போதுமான அளவுக்கு நகை போடலன்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அது தப்பாயிடும்ல. அவங்க முடிஞ்சதை பண்ணுன்னு சொன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடணும், அதான் முறை. அவங்க சொன்னதை சாக்க வச்சுக்கிட்டு கொஞ்சமா பண்ணிடக்கூடாதுல்ல. ஓ நீ இவ்வளவெல்லாம் பண்ணுவியா? பண்ணு. என்னம்மா உனக்கு நகை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னு. டிசைன்லாம் புது டிசைனா இருக்கா? புதுசா இருக்கணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன். புதுசா இருக்குன்னு. நாகு, நகை நல்லா இருக்கா நல்லா இல்லையா நீ எதுவுமே சொல்லல. நீ என்ன எனக்கா வாங்கிட்டு வந்திருக்க நான் சொல்றதுக்கு? எனக்கெல்லாம் நகை வாங்கி கொடுக்கணும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல. ஏதோ உன் தங்கச்சிக்குன்னு உடனே கடனை வாங்கி இவ்ளோ நகையை வாங்கிட்டு வந்துட்ட. சரி என்னெல்லாம் பார்த்தா நகை போடுற மூஞ்சி மாதிரி தெரியுமா உனக்கு? இப்பதாண்டி இந்த ஊருக்கே வந்திருக்கோம், முதல்ல இந்த கடனை அடைச்சிடறேன், அப்புறம் உனக்கு நான் வாங்கி தர போறேன். அது வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும்ல. பார்க்கலாம். இத பாரு, நான் ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கேன். ஏடா கூடமா ஏதோ பேசி என்கிட்ட இருந்து வாங்கி கட்டிக்காத. இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போய் சாமி கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் பத்திரமா எடுத்துட்டு போய் பீரோல வை. நாளைக்கு நிச்சயதார்த்தத்துல இதெல்லாம் சபையில வைக்கணும், அப்பதான் நமக்கு மரியாதை இருக்கும். என்ன சொல்ற? வச்சிரலாம். போய் வெயி. நீ என்னமா சொல்ற? உன் இஷ்டம்னு, நீ எந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறியோ அப்படியே பண்ணு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ இந்த அளவுக்கு அண்ணன் பேச்சு கேட்டு வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. உன் அண்ணன் மேல உனக்கு ஏதோ வருத்தம் இருக்கா? அண்ணன், நான் ஒன்னும் வருத்தப்படல. தங்கச்சி மேல பாசம் வச்சிருக்கிற எந்த அண்ணனும் பண்ற விஷயத்தை தான் நீயும் பண்ண, அதனால நீ வருத்தப்படாதன்னு. எப்படி இந்த நகையை கொண்டு வந்து சேர்த்தனும், அதே மாதிரி உன் கல்யாணத்துக்காக எல்லா சீர்சனத்தையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இத பாரு, நீ சந்தோஷமா இருக்கணும், சரியா? சரிண்ணே. ரொம்ப உருகாதீங்க, வீடெல்லாம் தண்ணி ஆயிட போகுது. ஏய், நீ என்ன எங்க வாயை பார்த்துட்டு இருக்க? கொண்டு போய் சாமி கிட்ட வைக்க சொன்னல. வைக்கிறேன்யா, அதுக்கு தானே நான் இருக்கேன். நகையெல்லாம் எடுத்து சாமி கிட்ட வைக்கவா? வைக்கிறேன். எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன்.
மாப்பிள வாங்க மாமா. நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன் விஜய். நிஷா வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாளாமே, அத்தை சொன்னாங்க. ஆமா மாமா. ஏன் விஜய், இதுக்கு முன்னாடி இவ எப்பவுமே இந்த மாதிரி பேசினது இல்லையே, இப்ப ஏன் திடீர்னு இப்படி பேசிட்டு போறாவா? அவ பேசினதெல்லாம் கேட்டு நானே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா? அது ஒண்ணும் இல்ல மாமா, நடந்த கேஸ்ல அவளும் அவங்க அப்பாவும் ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சுல்ல, அதான் அந்த கோவத்தை அப்படி காட்டுற. அது மட்டும் இல்லாம இந்த சமயத்துல வெண்பா காணாம போனதும், வெண்பா அவ கையில கிடைச்சதும் அவளுக்கு அது சாதகமா போச்சு. அதான் ரொம்ப எல்லை மீறி பேசிட்டு போனா. கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டா போல இருக்கு. ஆமா மாமா. சரி, இப்ப என்ன பண்ண போற? மாமா, நான் என் மனசாட்சிப்படி ரொம்ப உண்மையா இருக்கேன். நான் என் வெண்பா மேல எவ்வளவு உயிரா இருக்கேன். வெண்பாவை நான் எப்படி பாத்துக்கிறேங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவ எந்த கோர்ட்டுக்கு போனா என்ன மாமா, நான் அங்க போய் உண்மையை சொல்றேன். விஜய், நீ எத்தனையோ கேஸ பார்த்தவன், இன்னுமா உனக்கு கோர்ட்டை பத்தி தெரியல? கோர்ட்டுக்கு உண்மை தேவையில்லை விஜய், கோர்ட்டுக்கு வேண்டியதெல்லாம் சாட்சி மட்டும்தான். அப்படி பார்க்க போனா நிஷா பக்கம் தான் எல்லா சாட்சியும் பலமா இருக்கு. நாம ரொம்ப வீக்கா இருக்கோம் விஜய். என்ன மாமா சொல்றீங்க? நல்லா யோசிச்சு பாரு மாப்பிள்ள. கோர்ட்டில் நீ என்ன சொல்லியிருக்க? மல்லிய கல்யாணம் பண்ணியிருக்கேன், மல்லி தான் என் குழந்தைய பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லியிருக்க. மல்லி உன் கூட வாழ்றா, அவ வெண்பாவை நல்லபடியா பாத்துக்கிறாங்கிற அடிப்படையில தான் வெண்பாவை உன் கூட இருக்கவே கோர்ட் அனுமதிச்சுது. ஆனா இப்ப மல்லி உன் கூட இல்லைன்னா அது கோர்ட்ல நீ பொய் சொன்ன மாதிரி ஆயிடாதா? குடும்பத்தோட வந்து கோர்ட்ல ஆஜராகுங்கன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? விஜய், உன் முன்னாடி இருக்கிற ஆபத்தை புரியாம இருக்க விஜய். மாமா, நான் என் குழந்தைய உண்மையாவே நல்லா பாத்துக்கிறேன், அது இந்த உலகத்துக்கே தெரியும். ஆனா இந்த கோர்ட்டுக்கு புரியாதா? நான் மறுபடியும் இந்த கோர்ட்டுக்கு போய் பொய் சொல்லணுமா, ஏமாத்தணுமா? ஏன் மாமா என்னை யாருமே நேர்மையா வாழ விட மாட்டேங்கிறாங்க? விஜய், இப்ப உணர்ச்சி வசப்படுறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. கோர்ட்டுக்கு தேவை சாட்சி. அவங்க சொல்ற அன்னைக்கு நம்ம மல்லியோட போய் ஆஜராயிட்டா நிஷாவோட கேஸ் தள்ளுபடி ஆயிடும். அதனால வேலையா போய் மல்லிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. மாமா, மல்லிக்கும் எனக்கும் நடந்த பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சுமா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் எப்படி போய் மல்லிய கூப்பிட முடியும்? அவ இங்க இருந்து போயிட்டா மாமா. என்னையும் வெண்பாவையும் பத்தி நினைச்சு பார்க்காம இங்க இருந்து போயிட்டா. அவ போகணும்னு நாங்க நினைக்கல, ஆனா அவ தீர்மானமா போயிட்டா. எங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டா மாமா. விஜய், மல்லி உங்க 2 பேரையும் தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டான்னு மட்டும் சொல்லாத. மல்லியால கண்டிப்பா உங்க 2 பேரையும் தூக்கி எறிய முடியாது. மல்லி உன்னையும் வெண்பாவையும் எவ்வளவு நேசிச்சான்னு எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் அப்பா மாமா. ஆனா எப்ப அவன் என் மேல ஆசையை வளர்த்துக்க கூடாதுன்னு அவளை வார்ன் பண்ணணும், அதுக்கப்புறம் அவ கம்ப்ளீட்டா மாறிட்டா. நிறைய தப்பா நடந்துட்டா. என்னையும் வெண்பாவையும் காயப்படுத்திட்டா. விஜய், நீ என்ன வேணாலும் சொல்லு, மல்லி உன்னையும் வெண்பாவையும் காயப்படுத்திட்டாங்கிற விஷயத்த மட்டும் நான் நிச்சயம் நம்ப மாட்டேன். மல்லியால யாரையும் காயப்படுத்த முடியாது விஜய். அவளுக்கு அப்படி ஒரு குணமே கிடையாது. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, யாரோ உன்னை நல்லா குழப்பியிருக்காங்க. அதனாலதான் நீ மல்லிய தப்பா புரிஞ்சுக்கிட்ட. மல்லியினால உங்க 2 பேரையும் வெறுக்கவும் முடியாது, காயப்படுத்தவும் முடியாது. மல்லி உன் கையில கிடைச்ச வைரம் விஜய். நீ அவசரப்பட்டு அதை குப்பையில போட்டுட்ட. இல்ல, நீங்க சொன்னது சரியா இருந்தாலும் ஆனா இப்ப நான் அவகிட்ட பேசவே முடியாது. அவ லைஃப்ல என்னென்னமோ ஆயிடுச்சு. அவ இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போறா. இப்ப போய் நான் அவகிட்ட எப்படி பேச முடியும்? விஜய், நமக்கு நம்ம குழந்தைய காப்பாத்தி ஆகணும். அதுக்கு மல்லிய விட்டா வேற வழி கிடையாது. நீ தயவு செஞ்சு போய் மல்லிகிட்ட பேசு. மறுபடியும் கொஞ்ச நாள் அவ வெண்பாவுக்கு அம்மாவா நடிக்கிறதுக்கு கேட்டுப்பாரு. அவ நிச்சயம் மாட்டேன்னு சொல்ல மாட்டா. உனக்கும் வெண்பாவுக்கும் ஒண்ணுனா அவ துடிச்சு போய் ஓடி வருவா. ஐயோ மாமா, நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க. மாப்பிள்ள, எனக்கு ஒன்ன தெரிஞ்சதை காட்டிலும் மல்லிய ரொம்ப நல்லா தெரியும். நீ கூப்பிடுவேங்கிற நம்பிக்கையில தான் வருப்பா. நீ கூப்பிட்டா அவ ஓடி வந்துருவா மாப்பிள்ள. ப்ளீஸ், நீ போய் அவட்ட பேசு. நீ இந்த வாய்ப்பை விட்டா அதுக்கப்புறம் நிஷாவை நம்மளால ஆஃப் பண்ணவே முடியாது. தயவு செஞ்சு உடனே போய் மல்லிகிட்ட பேசு. சரி மாமா, நீங்க சொல்றீங்கிறதுக்காக நான் காலையில போய் அவகிட்ட பேசி பாக்குறேன். கண்டிப்பா மல்லி வருவா பாரு. நிச்சயமா இந்த பிரச்சனையில இருந்து உன்னை காப்பாத்துவா. மல்லியால யாரையும் காப்பாத்ததான் முடியுமே தவிர யாரையும் கஷ்டப்படுத்த முடியாது. நீ நம்பிக்கையோட போயிட்டு வா. நான் வரேன்.
மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.